ஹே ஆல், வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் கழித்து நான் ஒரு ப்ரைடல் vlog போகிறேன். அண்ட் என்னோடய வீட்டிலேருந்து இந்த லொக்கேஷனுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஆனால் செம்ம டிராஃபிக். மீஞ்சூரில் இருக்குது இந்த மண்டபம். ஸோ இந்த எழில் மஹாலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம ஈவெண்ட்டு தான். எங்கள் அண்ணா ஆல்ரெடி வந்து அந்த கேட்ரிங் குக்கிங் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மேக்கப் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். பிரைடு வரவே இல்லை, நான் தான் முன்னாடி வந்தேன். நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் போய் ரூமை பார்க்குறேன். காத்திருந்தது எனக்கு அதிர்ச்சின்ற மாதிரி தான். அவ்வளோ தூசி. அங்கே ஆக்சுவலி வந்து ஆல்டேஷன் ஒர்க் பார்க்குறாங்க, பெயிண்டிங்லாம். ஸோ அதனால தான். இல்லைன்னா அந்த மண்டபம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தை பற்றி தெரியாது. பட் எங்கள் மண்டபத்தில் இப்போ எங்களுக்கு இருக்க என்னோட மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா க்ளீன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆன் டைமு. நான் போனோன்னா கூட சொன்னோன்னா திருப்பி ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணி தருவாங்க. பட் அங்கே வந்து நீங்கள் எந்த ரூம் சொல்கிறீங்களோ அந்த ரூம் தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டமாக நான் இந்த ரூம் தான் போனேன். இந்த ரூம் போயிட்டு நான் பார்க்குறேன், அம்மாடி அவ்வளோ டஸ்ட்டுனா டஸ்ட், அவ்வளோ டஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெளில வந்து காத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் மேலே நான் வெயிட் பண்ணேன். ப்ரைடும் வர லேட்டு தான் ஆக்சுவலி. ஸோ அவங்க வர லேட்டாக அவங்க க்ளீன் பண்ணால் அவங்க ரொம்ப ஆமை மாதிரி க்ளீன் பண்ணாங்க. நிஜமாக சொல்லணும். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணோன்னு நினைப்போம். ஏன் சீக்கிரமாக ரெடி பண்ணோம்? ஒன்று அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும், இல்லை டைம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இவங்களுக்கு டைம் பிரச்சனை கிடையாது. நம்ம முன்னாடி 2:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் தான் பிரைடு 3 மணிக்கு வருவாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவங்கள்ட்ட நான் 2:30 வாங்கன்னு சொன்னேன். நான் ஷார்ப்பாக 2:30 அங்கே இருந்தேன். அவங்க வந்தது ரொம்ப லேட் தான். 3:30 அந்த மாதிரி தான் என்னமோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தோடனே ஏன் அவங்களுக்கு சொன்னேன்னா, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம லாங் ஹேர் அண்ட் திக் ஹேர் டூ. ஸோ இந்த திக் ஹேரை வந்து நம்ம ப்ரெப் பண்ணி அவங்க கேட்ட ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ரெப்பிங்லாம் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் ப்ரெப்பிங் அதுக்கு கேர்ள்ஸ் பண்ணணும். அந்த கேர்ள்ஸ் வந்து இப்போது எக்ஸ்டென்ஷனை விட இவங்களுக்கு லாங் ஹேர். ஸோ நிறைய டெக்னிக் நம்ம போடணும். நிறைய டெக்னிக்கெல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த முடியை வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு ஈக்குவலாக ஷார்ட்டாக காட்டணும். ஏன்னா எக்ஸ்டென்ஷன் மேலே அதுக்கு கீழன்ற மாதிரி தனித்தனியாக வந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வர சொல்கிறது. வேறு எதுவும் ரீசன் இல்லை. இப்போ வர கண்டினியூஸாக ஆக்சுவலி ஜான் மந்த்தா ஃபெப் மந்தில் ஜானும் ஃபெப்பில் 1-2 பேர் தான் லேட்டாக இருந்தாங்க. மிச்ச பேர்லாம் ஓகே, நான் சொன்ன டைம் அதுக்கு முன்னாடியே ஷாப்பாக வந்துட்டாங்க. ஸோ சில டைம் இதெல்லாம் ஆக தான் செய்யும். அவங்க வந்துட்டு நான் ரெடியாக தான் இருந்தேன், வீட்டில் வண்டி அனுப்ப வந்து லேட் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமும் கடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு மேக்கப் பண்ணி இவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நான் மேக்கப் பண்றது இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் நான் சீக்கிரமா வர சொல்லியிருந்தேன். இல்லைன்னா நான் வந்து அவங்க 3:30 வந்திருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன். அதுதான். அப்போ அவங்க என் பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நான் மேக்கப் பண்ற மாதிரி இருக்கு செகண்ட். ஆனால் நான் வீடியோ வந்து எடுக்காத ரீசன்னால லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் தான் எடுத்திருந்தேன். அதுவும் இந்த இதில் நான் அப்லோட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ க்ரௌன் பஃப் ரொம்ப பெருசாக வைக்காம நார்மலாக வச்சுருந்தேன். பின்னாடியிலேருந்து பார்த்தா அழகாக தெரியும் அந்த மாதிரியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் பஃப் அதிகமாக இருக்க மாதிரி. அண்ட் நம்ம எடுத்து பின்னுவோம் பார்த்தீங்களா. ஸோ லேயராக வேரியேஷன் எடுத்து பின்னிட்டு. அண்ட் கேர்ள்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க முடியோட பெருசு தான். ஸோ நிறைய டெக்னிக்கை போட்டு இன்னொன்று பின்லாமே நான் குத்தி அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். அண்ட் இவங்களோட மேக்கப் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோட ஸ்கின் லைக்ல இருக்கணும். நான் போடுற ஃபவுண்டேஷன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்கின் லைக், அப்படியே எக்ஸாக்ட் டு அவர் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அந்த ஃபவுண்டேஷன் போட்டு லைட்டாக கன்சீலர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டிட்டு விட்டுட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ஓகே, லிப்ஸ்டிக் வேணால் பிரைட்டாக போய்க்கோங்க. ஐ லுக்கும் சட்டிலாக ரொம்ப பிங்காக அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வேணால் என்னோட லெஹங்காக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிட்டேன். அண்ட் இந்த டைமில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட மேக்கப் படிக்கணும், என்னோட மேக்கப் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ என்கிட்ட
என்கிட்ட மேக்கப் கற்றுக்கணும், என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் அஃபோர்டபுள் ஃபீஸில், நான் என்னோட மேக்கப் கிளாஸ், அட்வான்ஸ் மேக்கப் கிளாஸ் 499 ஃபீஸில் கம்மிங் March 23rd அன்றைக்கி வந்து சண்டே தான். ஸோ 11 AM to 4 PM இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லாங் தான். பட் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு 5 நாள் என்ன கற்றுப்பீங்களோ அதை ஒரு நாளில் கற்றுக்குறீங்க. ஸ்கின் அனலைஸ், ஸ்கின் ப்ரெப்பிங், ஸ்கின் அனலைஸ்னும் போது எப்படி என்ன ஸ்கின் டைப்புன்னு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணி மேக்கப் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஹேர்ஸ்டைல் பண்ணுறது எப்படி, அட்வான்ஸ் லெவல் ஹேர்ஸ்டைல், அட்வான்ஸ் லெவல் மேக்கப்னும் போது அதுக்கு என்னென்ன டெக்னிக், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், அண்ட் க்ளோவிங்காக இருக்க மேக்கப்புக்கு நான் என்ன சீக்ரெட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், வாட் இஸ் மை க்ளோ டச் சீக்ரெட் ப்ராடக்ட், அது எல்லாமே நீங்கள் இந்த கிளாஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக 499 ஃபீஸ் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது போடாமல் இருந்தேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க போடுங்க போடுங்க போடுங்கன்னு. ஸோ அதுதான். அண்ட் இந்த டைமில் அவங்க இப்படி கண்ணில் இப்படி கை வச்சு காட்டினாங்க. நீங்கள் யாராவது நோட் பண்ணிங்களான்னு தெரியல. ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு தண்ணீர் வருது, கண்ணீர் வருதுன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படி சொல்லி நம்ம அதை கேட்டு, எனக்கு அவங்க தூத்துக்குடி, ஸோ அவங்க அப்படி கண்ணீர் வருது கிடையாது. ஸோ என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அச்சோ தண்ணி வருது அப்படின்ட்டு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அங்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது இது பண்ணோம். அது வந்து அங்கே ஃபன்னாகவே இருந்தது எனக்கு நிஜமாவே. ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட விட்டுட்டு அவங்களோட ரிலேட்டிவ், பிரைடோட ரிலேட்டிவ்கிட்ட இந்த வீடியோ எடுக்க சொன்ன, இந்த கரெக்டாக இந்த கிளிப்பு, ஃபோட்டோகிராஃபர் காட்டுற கிளிப்பு எடுத்துட்டு நான் வந்து அந்த சைடில் அவங்க சிஸ்டருக்கு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட். அண்ட் இங்கே தான் எனக்கு வந்துச்சு ட்விஸ்ட். மேக்கப் ஸ்டைல் எல்லாமே சூப்பர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே லைக் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அகெயின் உங்களை தான் புக் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே சொல்லி நம்பர்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணுறேன், ஆட்டோ புக் ஆகலை, கேப் புக் பண்ணுறேன், கேப் புக் ஆகலை. ஏன் புக் ஆகலை அப்படின்றது தான் அங்கே ரீசன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கின்னு பார்த்து ஸ்ட்ரைக்கு. ஸோ நான் எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. நான் நியூஸ் எல்லாமே பார்த்தேன், ஆனாலும் நான் மறந்துட்டேன். நமக்கு இந்த ப்ரெஷரே கரெக்டாக இருக்குன்னும் போது நான் மறந்துட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணி கடைசியில் அந்த அண்ணாவே சொன்னார், எம்மா நான் அந்த அமௌண்ட் 4-5 வாட்டி கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் ஏதோ எமர்ஜென்சின்னா திருப்பி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணேன்னாரு. ஸோ அந்த அண்ணாக்கு நிஜமாகவே ரொம்ப நான் நன்றி சொன்னேன் உண்மையிலையுமே நேரில். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு, என் வீட்டுக்கும் போயிட்டேன் நான் நல்லபடியாக. ஆனால் ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன் நம்ம புக் பண்ணி பொறுமையாக எங்கள் அண்ணா கூட நான் கிளம்பி போயிருக்கலாம். பட் என்னால் என் ஹெல்த் இருக்க கண்டிஷனுக்கு சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மண்டபத்துலேயும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் அழகாக போய் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் நீங்கள் யாராவது ப்ரைடாக இருக்கீங்க, ப்ரைடல் புக்கிங்காக ஆர்டிஸ்ட் தேடிங்க ப்ரைடல் அப்படின்னா கண்டிப்பாக என்ன புக் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.